لعباده لبغوا في الأرض ولكن ينزل بقدر ما يشاء إنه بعباده خبير بصير. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, யா ஐயுஹன் நாஸ், மக்களே, லுரிப மஸலுன், உங்களுக்கு ஒரு உதாரணம் எடுத்து காட்டப்படுகின்றது. ஃபஸ்தமிஉ லஹு, அதை நீங்கள் செவித்தாழ்த்தி கேளுங்கள். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை யார் கடவுளாக எடுத்துக்கொண்டார்களோ, லை யஹ்லுகு ஸுபாபன் வலவ் இஜ்தமஊ லஹ், அவர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. வ இன் யஸ்லுபுஹுமுஸ் ஸுபாபு ஷைஅல் லா யஸ்தன்கிதுஹு மின்ஹு, ஒரு ஈயிடம் இருந்து ஒரு பருக்கையை அது அந்த அவர்களிடமிருந்து ஒரு ஈ எடுத்துக்கொண்டு சென்றால் அந்த சிலைகளால், சிலை தெய்வங்களால் ஈயிடம் இருந்து அதை விடுவித்துக் கொள்ளவும் முடியாது. வஅஃபத் தாலிபு வல் மத்லூப், தேடுபவர்களும், அதாவது சிலைகளிடத்தில் உதவியை தேடுபவர்களும் தேடப்படுபவர்களும் பலவீனமானவர்களே என்று அல்லாஹ் தஆலா பேசிய இந்த வசனத்தை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். விஞ்ஞான ரீதியாக இந்த வசனம் என்ன பேசுகின்றது, அல்லாஹ் தஆலா ஈயை ஏன் இந்த இடத்தில் கொண்டு வந்து பேசுகின்றான் என்ற விஷயத்தை சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே ஒவ்வொரு உயிரினங்களுடைய படைப்பையும் எப்படி இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் இன்று வரை ஆராய்ச்சி செய்து முடித்து விட்டார்கள். இருக்கக்கூடிய படைப்பினங்களிலேயே மிக சிக்கலான உடல் அமைப்பு கொண்ட ஒரே ஒரு உயிரினம் ஈதான். இதனுடைய உடல்வாகு அல்லாஹ் தஆலா எப்படி அமைத்திருக்கிறான் என்று இன்று வரை விஞ்ஞானிகளுக்கு தெரியல. அப்ப அதை எந்த லிஸ்ட்ல வச்சுட்டாங்க? சிக்கலான உடல் அமைப்பு கொண்ட ஒரு பிராணி ஈ என்பதை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 30,000 வகைகள் கொண்ட ஈக்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றது. ஒரு நொடிக்கு, ஒரே ஒரு நொடிக்கு 1000 முறை சிறகடிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஒரு நொடி என்பது நமக்கு, ஆனா மில்லி செகண்ட்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு தெரிஞ்சது நொடி, ஆனா மில்லி செகண்ட், செகண்ட் என்பதற்குள்ளாக மில்லி செகண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கும் ஈக்கள் 1000 முறை தனது சிறகை அடித்துக் கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1 மணி நேரத்திற்கு 5 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே போன்று ஈயுடைய கண்களில் 4000 லென்ஸுகள் இருக்கின்றன. ஈயுடைய கண்களில் 4000 லென்ஸுகள் இருக்கின்றன. ஆனால் எந்த லென்ஸை கொண்டும் தன்னுடைய உணவை கண்களை கொண்டு ஈ கண்டறிவதே கிடையாது. மாற்றமாக நுகரும் திறனை கொண்டுதான் ஈ தனது உணவுகளை எடுத்துக்கொள்கிறது. அதாவது அதை கொண்டுதான் அவைகள் கண்டுபிடிக்கிறது. அதே போன்று ஈக்களுக்கு சுத்தமாக பற்கள் கிடையாது. ஈக்களுக்கு மென்று சாப்பிடக்கூடிய பற்களே கிடையாது. அப்படி என்றால் அவைகள் எப்படி சாப்பிடுகின்றது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா உணவை பற்றி இந்த வசனத்துல பேசுறான். ஒரு பொருளை அந்த சிலை தெய்வங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய விஷயத்திலிருந்து எடுத்து சென்றால் அவைகளால் அந்த ஈடம் இருந்து விடுவித்துக் கொள்ளவும் முடியாது என்று அல்லாஹ் தஆலா பேசுவதில் தான் மிகப்பெரிய நுண்ணறிவு இருக்கின்றது. விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள், மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஈக்கள் இந்த உலகத்தில் உலாவி இருக்கின்றன. அங்கிருந்தே ஈக்கள் இருக்கின்றன என்பதை இன்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று ஈக்களுடைய விஷயம் 15 நாட்கள் அவைகள் வாழ்கின்றன. 15 நாட்களில் ஒரு தலைமுறையை உருவாக்கி விடுகின்றது. மனிதன் எப்படி இரவில் உறங்குகின்றானோ இதே போன்று ஈக்களும் பகலில் உழைத்துவிட்டு இறை தேடிவிட்டு இரவு நேரங்களில் தங்களுடைய உறக்கத்திற்காக செம்மையாக அவைகள் பயன்படுத்திக் கொள்கின்றது. மனிதன் எப்படி மயக்க மருந்துக்கு மயங்குகின்றானோ ஈக்களும் மயக்க மருந்துக்கு மயங்கி விடுகின்றது. 2014 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வெளியாகக்கூடிய ஆய்வறிக்கையில் இவையெல்லாம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்த கார்னல் யூனிவர்சிட்டியில் 6 பெண் ஈக்களை வைத்து ஆராய்ச்சி செய்தார்கள். இந்த 6 பெண் ஈக்களில் கிட்டத்தட்ட 15,345 ஜீன்களை பிரித்தெடுத்தார்கள். இவ்வளவு ஜீன்களிலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறது, நோயை பரப்பும் சக்தியும் அவைகளில் இருக்கிறது என்பதை கண்டறிந்தார்கள். இதுவும் இருக்கிறது, அவைகளும் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஈக்களில் 100 வகையான நோய்கள் உருவாகின்றது என்பதையும் அவர்கள் கண்டறிந்தார்கள். இவையெல்லாம் கண்டறிந்து பெரும்பான்மையான ஈக்களில் 2 வகையான ஈயாக அவைகளை பிரித்தார்கள். ஒன்று ஃப்ரூட் ஃப்ளை, அதாவது
பழங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஈக்கள், மாம்பழத்திற்கு மேலாக வைக்கக்கூடிய ஈயும் நம்முடைய வீட்டுக்குள் வரக்கூடிய ஈயும் ஒன்றல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அது வேற ஈ, இது வேற ஈ. பழங்களின் மீதும் இலைகளின் மீதும் மற்ற அழிப்போன பொருட்களின் மீதும் சுற்றக்கூடிய ஈக்கள் வேறு, வீட்டுக்குள் வரக்கூடிய ஈக்கள் வேறு. இவை இரண்டும் வேறு வேறு. இவற்றை அவர்கள் இரண்டாக பிரித்தார்கள். இப்படி பிரித்து பார்த்ததில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது சைட்டோக்ரோ T450 என்ற இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பழங்களின் மீது பறக்கக்கூடிய ஃப்ரூட் ஃப்ளை ஈக்களிடத்தில் 85% தான் இருக்கிறது. வீட்டுக்குள் வரக்கூடிய ஈக்களிடத்தில் 148 விழுக்காடு இருக்கின்றது என்பதை கண்டறிந்தார்கள். அதே போன்று பழங்களுக்கு மேலாக சுற்றக்கூடிய ஈயை விடவும் வீட்டுக்குள் வரக்கூடிய ஈக்களிடத்தில் 5 மடங்கு அந்த ஈக்கள் பெரியது என்பதையும் கண்டறிந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்போது ஒரு ஹதீஸை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஸஹீஹுல் புகாரியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் 3320வது ஹதீஸ் ஆகிய இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பானத்தில் ஈ விழுந்து விட்டால் அதை முக்கி எடுத்து நீங்கள் போடுங்கள். ஏனென்றால் அதில் ஒரு இறக்கையில் மருந்தும் மற்றொரு இறக்கையில் விஷமும் இருக்கிறது. எந்த இறக்கை முங்கியது என்று உங்களுக்கு தெரியாது. எனவே இதற்கும் அதற்கும் சமம் செய்யும் விதமாக அதை முக்கி எடுத்து நீங்கள் போட்டு குடியுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றுதான் இதை நோய் எதிர்ப்பு சக்திகள் ஈக்களில் இருக்கிறது, அதே நேரத்தில் நோயை பெறக்கூடிய விஷமும் ஈக்களில் இருக்கிறது என்று இவர்கள் கண்டுபிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். ஸஹீஹுல் புகாரியில் 5953வது ஹதீஸாகவும் 7559வது ஹதீஸாகவும் ஸஹீஹ் முஸ்லிமில் 4292வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை குதுஸில் சொல்கிறார்கள், எனது படைப்பை போன்று. அல்லாஹ் பேசுறான், நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை நான் உன்னிப்பா பேசுறேன். பல நேரங்களில் நான் பேசக்கூடிய பேச்சில் இந்த பிராய்லர் சிக்கனில் கேள்வி எழுந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஹதீஸை நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள். எனது படைப்பை போன்று படைப்பதற்கு தயாராகி விட்டவனை போன்று அநியாயக்காரன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். எனது படைப்பை போன்று படைப்பதற்கு தயாராகி விட்டவனை போன்று அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அப்படின்னா என்ன நபி அவர்கள் சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அல்லாஹ் எதை படைத்தானோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒன்றை படைக்க கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். முதல்ல படைப்பு என்ற இந்த தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. அல்லாஹ் தான் படைப்பான், உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான். கொலை செய்வது ஏன் பெரும்பாவம்? உயிர் எடுக்கக்கூடிய தகுதி நம் இடத்தில் இல்லை. அநியாயமான முறையில் கொலை செய்யக்கூடாது. நியாயமான முறை இருந்தால் அது வேற சப்ஜெக்ட். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை பாருங்கள். எனது படைப்பை போன்று படைப்பதற்கு தயாராகிவிட்டவனை போன்று அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அப்படி ஒருவன் இருந்தால் ஒரு உயிரணுவை அவன் படைத்து காட்டட்டும், ஒரு உயிர் அணுவை அவன் படைத்து காட்டட்டும், அல்லது ஒரே ஒரு வித்தை அவன் படைத்து காட்டட்டும். இன்று வரை மாற்றம் செய்யக்கூடிய எல்லோருமே இயற்கையால் படைக்கப்பட்ட ஒன்றை கொண்டுதான் மரபணு மாற்றம் செய்கிறார்கள். ஆனால் நேச்சுரலா நீங்க படிச்சு காட்டுங்க பார்ப்போம், முடியாது. அதற்கு நீங்கள் முயற்சி செய்யவும் கூடாது. அது உங்களுடைய வேலையும் இல்லை. ரிஸ்க் அளிப்பது, படைப்பது என்பது அல்லாஹ்வை சார்ந்தது. அதுல நீங்க போய் போட்டி போடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக இந்த இடத்தில் எச்சரிக்கை செய்வதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஹதீஸ். அதே நேரத்தில் இப்போது இந்த வசனத்திற்கு வாருங்கள். ஒரு அவைகளிடமிருந்து ஒரு பொருளை எடுத்து சென்றால் அவைகளை விடுவிக்கவும் முடியாது என்று அல்லாஹ் தஆலா ஏன் பேசுகின்றான்? எவ்வளவு உன்னிப்பான நுண்ணறிவை இந்த விஷயத்தை பேசுகின்றான். 500 வருடங்களுக்கு முன்னதாகத்தான் டெலஸ்கோப்பையும் மைக்ரோஸ்கோப்பையும் கண்டுபிடித்து எப்படி உணவை சாப்பிடுகின்றது என்பதை கண்டுபிடித்தார்கள். திடமான பொருளை சாப்பிடுவதே கிடையாது, மாற்றமாக திரவியத்தை மட்டும்தான் உட்கொள்கின்றது. அப்படி என்றால் லட்டுவின் மீதும் பூந்தியின் மீதும் மைசூர் பாக்கின் மீதும் அமர்ந்து என்ன செய்கின்றது? ஈக்களுக்கு பற்கள் கிடையாது. தனது நாவில் இருந்து வரக்கூடிய ஸ்பாஞ்ச் போன்ற ஸ்ட்ரா என்ற ஒரு உறுப்பு இருக்கிறது ஈக்கு. இதிலிருந்து அதனுடைய உமிழ்நீரை அந்த பொருளின் மீது அவைகள் போடுகின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஒரு ஆசிடை போன்ற உமிழ் நீரை லட்டுவின் மீதும் மைசூர் பாக்கின் மீதும் அவைகள் உமிழ் நீரை துப்புகின்றது. இப்படி ஸ்பிளிட் பண்ணதற்கு பின்னால் இந்த எச்சில் அதன் மீது பட்டதுமே அந்த திடமான பொருள் திரவியமாக மாறுகின்றது. திரவியத்தை உட்கொண்டுதான் ஈக்கள் செல்கின்றது. இதுதான் அல்லாஹ் தஆலா பேசுறான். அவைகளிடமிருந்து ஒரு பொருளை அவைகள் எடுத்துக்கொண்டால் அவர்களால் விடுவிக்கவும் முடியாது. எப்படி விடுவிக்க முடியும்? திடமான பொருளை திரவியமாக மாற்றி உட்கொண்டதற்கு பின்னால் ஈடமிருந்த அந்த பொருளை நீங்க சாவடிக்கலாம். ஆனா எடுத்த பொருளை எடுத்துக்காமீங்க பார்க்க முடியாது. திரவியமான பொருள் ஈக்களுடைய உடலுக்குள் சென்று கலந்துவிடும். அதை உங்களால் எடுக்கவே முடியாது என்ற இந்த விஞ்ஞான தத்துவத்தை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவ்வளவு அழகாக பேசியிருக்கின்றான் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா 2 விஷயங்களில் பேசி காட்டுகின்றான். இந்த 2 வசனம் இறங்கிய போதுதான் இந்த வசனத்தை எல்லாம் பேசுவதற்கு அல்லாஹ்விற்கு வெட்கமாக இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்டதற்குத்தான் அல்லாஹ் கொசுவை காட்டுவதற்கு கூட வெட்கப்பட மாட்டான். ஏனென்றால் முஃமின்கள் வேறு, காஃபிர்கள் வேறு என்று அல்லாஹ் தஆலா அந்த கொசுவினுடைய வசனத்தில் அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க